அன்பிற்கும் மதிப்புக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, நம்முடைய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பெருந்தலைவர், யாருக்கும் விலை போகாதவன், தன்னிகரில்லா தலைவர், மதிப்புக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்களே, நம்முடைய வடக்கு மாகாணத்தினுடைய கல்வி அமைச்சர் குருராஜா ஐயா அவர்களே, வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினர்களே, பிரதேச சபைகளுடைய முன்னாள் தவிசாளர்களே மற்றும் இந்த மேடையிலே இருந்து அமர்ந்திருக்கின்ற கட்சி சார்ந்த பெரியோர்களே, அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்புகள் இந்த மாலை வணக்கம். 12 மணி என்கின்ற எல்லைக்கோட்டை நோக்கி நேரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது எங்களுடைய தலைவன் வருவான், அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலே பேச்சை நிறுத்தி இடங்களை தேடிக் கொள்வதற்கு நான் விரும்பவில்லை. ஏதோ எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு எல்லைப்புறமாக இருக்கின்ற ஊனகரி பிரதேசத்தினுடைய வாக்காளர்களுடைய மாற்றத்தின் எதிரொலிப்பையும் இந்த இன விடுதலை என்கின்ற இந்த நீண்ட பிரயாணத்தினுடைய அவசியத்தில் ஒரு சில கருத்துக்களையும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இன விடுதலை என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. அது பல துன்ப உயரங்களை உள்ளே எடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு நீண்ட பிரயாணம். இந்த பிரயாணம் இலங்கை தீவிலே இருக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லை. நம்முடைய ஒரே ஒரு கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குத்தான் இந்த இன விடுதலை என்கின்ற சுமையை தம்முடைய கையிலே சுமந்து செல்ல வேண்டிய, மக்களை பாதுகாக்க வேண்டிய அரும் பெரும் பொறுப்பும் உன்னதமான கடமையும் இருக்கிறது. எனவேதான் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று எதிர் அரசியல் கட்சிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் கருத்து வடிவிலே இருக்கின்ற இந்த சுதந்திரம் என்கின்ற விடயத்தை விளங்க வைக்க முடியாமல் இருக்கிறோம். அதுதான் அந்த கேள்விகளுக்கு விடை கொள்ள முடியாது அல்லது இலகுவியை புரிந்து கொள்ள முடியாது என்கிற காரணத்தினாலே எங்களை விற்று பிழைப்பு நடத்துகிறார்கள். எனவே நிச்சயமாக அந்த நீண்ட பிரயாணத்துக்கு ஒரு விடிவு வரும். அந்த விடிவு நம்முடைய கட்சியினாலே, நம்முடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினாலே, எங்களுடைய யாருக்கும் தலைவணங்காத தலைவர்களாலே தான் கொண்டுவரப்படும் என்கின்ற அந்த முடிவை நாங்கள் மனத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய எங்கெல்லாம் இந்த எதிர்கட்சிகளும் அரசாங்கங்களோடு சேர்ந்திருந்து சலுகை அரசியல் செய்கின்ற இந்த இனவாத கட்சிகளும் தேச துரோகிகளுடைய ஏமாற்று வேலைகள் எல்லாம் எங்கெங்கு கடந்த காலத்திலே நிறைவேற்றப்பட்டதோ அந்தந்த பிரதேசங்களிலெல்லாம் ஏமாற்றினுடைய அந்த உள்நோக்கங்களை அறிந்து கொண்ட மக்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே பெருவாரியான மாற்றத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய மாற்றம்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த மாவட்டத்தில் பெரும்பான்மையான வாக்கை இந்த சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு அள்ளி வாங்குகின்ற நாள் இன்னும் 1-2 நாள் இருக்கிறது. இந்த ஒரு மாத கால கபடியாட்ட விளையாட்டு ஒரு வகையில் முடிவுக்கு வருகிறது. இன்னும் மனத்தியாளங்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த பேச்சுகளும் எதிர்வாதங்களும் ஒருவரை ஒருவர் குறைத்து மதிப்பிடுகின்ற அந்த விடயங்களும் இன்றோடு நிறைவுக்கு வரும். நிச்சயமாக தமிழினத்தினுடைய எதிர்காலம் நல்ல சிந்தனையோடு நலரும் என்று நான் நம்புகிறேன். அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, எங்களுடைய இந்த சிவஞானம் ஸ்ரீதரன் என்கின்ற தலைகுனியாத தலைவனை, அவருடைய இலக்கத்தை மேல் நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே அதிகூடிய விருப்பு வாக்குகள், குறிப்பாக 50,000க்கும் மேற்பட்ட விருப்பு வாக்குகளை பெறக்கூடிய பெரும் தலைவனாக நம்முடைய காலத்திலே இருக்கின்ற இந்த தலைவணங்காத தலைவனின் இலக்கம் 10 மேலும் வீட்டு சின்னத்திற்கு மேலும் புள்ளடியிட்டு வெற்றி பெறுவதற்கு பெரும் பங்காளிகளாக நாங்கள் மாறுவோம் என்ற
அந்த கருத்தை உங்களிடத்திலே விட்டு எங்களுடைய வெற்றி நிச்சயம் யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த தேர்தல் மாவட்டத்திலே 7 வேட்பாளர்களை 7 பாராளுமன்ற பிரதிநிதிகளை நாங்கள் அனுப்புவோம் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரையாற்றிய வந்த பூநகரியினுடைய பூநகரி பிரதேசத்தினுடைய அமைப்பாளர் இலங்கை தமிழ் கட்சி தமிழ் தேசிய கூட்டத்தினுடைய ஸ்ரீரஞ்சன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து உரையாற்ற வருமாறு சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தினுடைய மேனாள் தவிசாளர் கௌரவ துரைராஜா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். மதிப்புமிக்க வேட்பாளர் ஸ்ரீஜாவின் ஸ்ரீதரன் அவர்களே, அமைச்சர் குருராஜா அவர்களே, மாகாண சபை உறுப்பினர்களான ஐயரசன், கிளர்ச்சி தொகுதி உறுப்பினர், கிளர்ச்சி பிரதேச தனிசாளர் குருராஜா மற்றும் மூலையில் இருக்கிற சன்னிதானங்களே, இங்கு வருகின்ற வெள்ளம் போல காட்சி அளிக்கின்ற கிளர்ச்சி தொகுதி பாகாளத்தை மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு உங்களையெல்லாம் பார்த்தவுடன் எனக்கு இந்த சந்தேகம் தீர்ந்துவிட்டது. என்ன சந்தேகம் என்றால், அதிகூடிய வாக்குகளை பெறுகின்ற புரட்சாளர் ஸ்ரீ சிவஞான ஸ்ரீதரனாய் இருக்கும் சந்தேகம் தீர்ந்துவிட்டது. நிச்சயமாக அதிகூடிய வாக்குகளை பெறக்கூடியவர் அவர் என்பதற்கு சந்தேகம் இல்லை. அடுத்ததாக நான் சொல்ல வேண்டியது, சொல்ல இருக்கின்ற என்னென்றால், சாவகச்சேரியில் பரிகாமத்தில் இருக்கின்ற மக்கள், குறிப்பாக சாவகச்சேரியில் என்ன சொல்கிறார் என்றால், எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, ஆகவே நாங்கள் இந்த தரவை ஸ்ரீ அருந்தவாளன் மட்டுமே பெறக்கூடிய அதற்கு மட்டுமே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதாவது அந்த இலக்கம் 1க்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வோம் என்று. அதே மாதிரிதான் வரையாமத்திலும் சித்தார்த்தம் பெறுபவர்களுக்கு அப்படி சொல்லியிருக்கிறார்கள். அந்த நிலையில் பார்த்தால் பொதுவாக மக்கள் அங்கு நினைப்பது என்றால், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் யாழ் மாவட்டத்தை எட்டி பார்ப்பதில்லை, தேர்தலுக்கு எந்த காலத்தில் வருவார், பிறகு வருவதில்லை என்பதை கருதி நாங்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்றால் கிளிநொச்சிக்கு தான் போக வேண்டும். கிளிநொச்சி போய் அதை சந்திக்க முடியாமல் இருக்கும், 4-5 முறை அழைக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லுகின்ற காரணம் என்னென்றால், அவர் கிளிநொச்சி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார். அவர்கள் எல்லோரும் கிளிநொச்சி தொகுதி என்று நினைக்கிற அளவுக்கு அவர் கிளிநொச்சி தொகுதியோடு ஒன்றாக இருக்கிறார். நீங்கள் மற்றவருக்கு இருக்கின்ற வாக்காளர்களுக்கு வாக்களிப்பார் என்று நம்புவது ஒரு சரியான முடியமாக இல்லை. ஆகவே நீங்கள் தனிய ஒரே இலக்கத்துக்கு, அதாவது இந்த 10வது இலக்கத்துக்கு மாத்திரம்தான் நீங்கள் வாக்களித்தால் நிச்சயம் எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் முதன்மை வேட்பாளராக வருகிறார்கள், முதல் கூடுதலான வாக்கு பெறுகிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த ஏற்கனவே குறிப்பிட்டார்கள் இந்த தண்ணியுடைய அதை நான் கலைப்பதில்லை என்று எண்ணினால், இருந்தாலும் அங்குள்ளவர்களுடைய மனதிலே யாழ்ப்பாணத்தில் தண்ணி ஒன்றுக்கு தடையாக இருந்தாலும் கிளிநொச்சி மக்களுக்காக என்று சொல்லுகின்றது இல்லத்தாலும் இருந்திருக்கிறது. கிளிநொச்சி மக்களுக்காக அவர் எதையும் செய்வார், மற்ற விடயங்களை எதிலும் கவனிக்க மாட்டார் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. ஆகவே அதை மற்ற வாக்காளர்கள் நம்புகின்ற விடயம் நிச்சயமானது அல்ல. ஆகவே உங்களுடைய வாக்குகளால், உங்களுடைய ஏகோபித்த வாக்குகளால் தான்
வெற்றி வரும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் திறமையாக்கம் கொண்டிருக்கிறீர்கள். அதை நிச்சயமாக பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதாக. நீங்கள் தனிய 10ஆம் இலக்கத்துக்கு மட்டும் வாக்களிக்காது இருந்தால் சில பேரை இந்த வெற்றி நிச்சயம் என்று சொல்ல முடியாமல் போய்விடும். நாங்கள் வெற்றி நிச்சயம் என்று சொல்ல வேண்டும் என்றால் 10ஆம் இலக்கத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விடயம். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே இவரை கொழுப்பு போன காலத்து நேரத்தில் இதற்கு திருச்சி ராணுவமோ போலீஸோ சுட்டார்கள். அந்த சூட்டு ஏதோ இந்த மாதிரி அவர்களுடைய வெடி கொண்டாடுவதாக போய்விட்டது. நேரே பட்டிருந்தால் எந்த நிலைமையாக இருந்திருக்கும். அந்த நிலைமையின் பிறகு அவருடைய வீட்டு அவருடைய மனைவியோ மற்ற நெருங்கிய உறவுகளோ என்ன சொன்னதென்றால், உங்களுடைய சேவை போதும், எங்களுக்கு இந்த வயதிலே நீங்கள் இல்லாமலே போனால் இந்த பிள்ளைகளை பார்ப்பது யார்? எங்கெல்லாம் பல குற்றங்களையும் வேண்டாம் என்று மறுத்தார். அப்படி இருந்தும் அந்த கிளிநொச்சி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அவர்களுடைய அந்த மறுப்புகளை ஒன்றையும் தேடாமல் உயிரை விட துணிந்து நிற்கின்றார் என்றால் அவரை விட உங்களுக்கு சிறப்பான பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கக்கூடியமா என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நான் அதிகம் சொல்லவில்லை. நீங்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையானவர்களை காட்டுவதற்கு வீட்டு சின்னத்திற்கும் ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினரை கிளிநொச்சிக்கு தெரிவித்தோம் என்ற நம்பிக்கையை, அந்த துணிவை நீங்கள் எடுத்துக்காட்டுவதற்கு அவருடைய இலக்கம் 10க்கு மக்களுக்கு அவரை எல்லோருக்கும் மேலான வெற்றியை பெற செய்ய வேண்டும் என்று அன்பாக உங்களை பெற்று என்னுடைய உரையை